நாசரேத்துள் வளர்ந்த இயேசு தனது பணியிலே பல்வேறு மக்களுக்கு பல புதுமைகள் போதனைகள் வழியாக மெசியா என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். நாசரேத்துக்கு வந்தபொழுது நாசரேத்தூர் மக்களால் நம்ப முடியவில்லை. யார் இவர்? நமக்கு தெரிந்தவர் தானே. இவருக்கு ஞானம் வல்லமை எல்லாம் எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பி அவரை நம்ப மறந்து விடுகிறார்கள், மறுக்கிறார்கள். பல நேரங்களிலே நமக்கு நன்கு தெரிந்த மனிதர்களிடம் அன்பு, அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி, கிறிஸ்தவ ஒழியமங்கள், கடவுளுடைய பிரசன்னம்லாம் இருந்தால் நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரும். நாம் ஒருவரை ஒரு சிலவாறு கணித்து வைத்திருப்போம். ஆனால் கடவுள் அவர்கள் மூலம் வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பார். ஆங்கிலத்திலே ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட் என்று சொல்வார்கள். அதே போல நாம் இருக்காமல் கடவுளுடைய பிரசன்னத்தை நம் சுற்றிலும் உள்ளவர்களிடம் காண பழகிக்கொள்ள வேண்டும். அது புனிதத்திலும் ஆன்மீகத்திலும் வளர்வதற்கு உதவி செய்யும். இன்றைக்கு நமது தமிழக திருச்சபை புனித அருளானந்தருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. போர்ச்சுகலிலிருந்து இங்கு வந்து நம்மில் ஒருவராக பெயரையும் மாற்றிக்கொண்டு தனது உடை, உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் தமிழராக வாழ்ந்து அதே நேரத்திலே இயேசுவின் போதனைகளை போதித்து அதற்காக மறைசாட்சியாக மறித்த புனிதர். இவரிடம் ஜெபிப்போம். இயேசுவை இன்னும் நெருக்கமாக பின்பற்றவும், பிற மனிதர்களிலே இயேசுவை கண்டுகொண்டு அவர்களுக்கு பணி செய்யவும் இறைவன் வரம் தர வேண்டும் என்று இவர் மூலம் ஜெபிப்போம். புனித அருளானந்தரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.